ஸோ இந்த காயில் தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம், நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ போன காயில் இது, திரும்பவும் ஒருக்கா க்ளோஸ் காமிச்சிக்கிறேன், அதில் பார்க்குறவங்க தெளிவாக பார்த்துங்க. இந்த காயில் டேமேஜ், ஸோ இந்த இடத்துல கருகி இதாகி போச்சு. ஸோ அதனால் இதை நம்ம தூக்கிட்டு, தெளிவாக பாருங்கள், இதை தூக்கிட்டு நம்ம இந்த காயில் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, எப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வருது, நம்ம ஏற்கனவே 2 ஸ்க்ரூவையும் கழட்டி திருப்பி மாட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கொஞ்சம் அந்த துருப்பு எடுத்துருங்க. நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், உங்களுக்கு புரிதலுக்காக காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல துருப்பு நம்ம சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ புது காயில் இந்த இடத்துல ஃபிட் பண்ணலாங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த பக்கம் சைடு தான் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிட்டிங் கரெக்டாக இந்த கீழ் சைடு அந்த எர்த்து வர்ற பிளேட்டு இங்கே இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ ஸ்க்ரூவோட இருக்குது, எர்த்து இருக்குது. ஸோ அதையும் சரியாக இதில் மாட்டிக்கலாம். அது போக இப்போ பாருங்கள், இந்த ஒயரை தனியாக இப்படி வெளியே எடுத்துடலாம், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடு இந்த பின்னில் இங்கே நம்ம மாற்றோம். ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்குங்க. என்ன திறமை சகோதர சகோதரிகளை, ஏங்கிள் 2 விதத்துலேயும் மாற்றி மாற்றி வரும். ஜெம்சி மெக்கானிக் அப்படிங்கிறதுல ஒரு வீடியோவும், ஜெம்சி குரு அப்படிங்கிறதுல ஒரு வீடியோவும் வரும். ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்குறவங்க அந்த ஆங்கிளில் போய்க்கிங்க, அந்த ஆங்கிளில் வேணுங்கிறவங்க இந்த ஆங்கிளில் போய்க்கிங்க. எடிட்டிங்க்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே, ஃபுல் டைட்டு, எர்த்து நல்லா கிடைக்கணும். ஃபுல் டைட்டு, ஃபுல் டைட்டு. இப்போ இந்த ஃப்ளக் எங்கே, இதெல்லாம் போட்டு விடணும். நல்லா கரெக்டாக போகுதுன்னு பார்த்துருவாங்களா? ஃபால்ட் அரெஸ்ட். என்ன திறமை ஜெர்சியின் குடும்ப உறவுகளை, தி பெஸ்ட்டாக நம்ம மெக்கானிக் ஆகிட்டோம். ஒன்றை வச்சு ஆக முடியாது, இருந்தாலும் தி பெஸ்ட்டாக நம்ம லோ ஸ்பீடு நம்ம செட் பண்ணலாம். கார்பரேட்டரில் கொஞ்சம் தான் இருக்குது. மேலிருந்து வர பெட்ரோல் டேங்க் மாட்டணும். இப்போ கார்பரேட்டருக்குள்ளே இருக்கிற பெட்ரோலில் ஓடிட்டு இருக்குது. ஸ்லோ ஸ்பீடு ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி பெட்ரோல் டேங்கை மாட்டிட்டு நம்ம இது அடுத்து செட் பண்ணால் ஃபினிஷ் த மேட்டர். ஸோ நான் தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் முயற்சிக்கிறேன், நீங்களும் முயற்சிங்க. ஒரிஜினல் ஸ்பேர்ஸு ஒரிஜினல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ என்னோட குருநாதர் மாதிரி நல்ல மெக்கானிக் இருக்காங்க, அவங்கள மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து வேலை செய்யுங்க. இல்லைன்னா நீங்களே மெக்கானிக் ஆகிருங்க நம்மளை மாதிரி. ஓகே, ஸோ அடுத்த லைவில் சந்திக்கிறேன், அடுத்து எடுத்து போடுற வெர்ஷனில் சந்திக்கிறேன். ஜெம்சியின் குடும்ப உறவுகளை பார்த்துக்குங்க. உங்களுக்காக ஒரு க்ளோஸ் இந்த காயில். ஓகேங்களா? நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதில் இங்கே பாருங்கள், இந்த காயில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எர்த்து வரும், சரிங்களா? அதாவது இந்த இடம் நல்லா சுரண்டி விட்டு போடணும், இல்லைன்னா ஜர்க்கும் ஆகுது வண்டி. அது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. மழை காலங்களில் ரொம்ப நாளாக கழட்டாமல் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த இடத்துல கழட்டி க்ளீன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எர்த்து கரெக்டாக கிடச்சிதுன்னா வண்டி ரன்னிங்கில் ஜர்க் ஆகாது. ஸோ அது ஒரு பிரச்சனை. இது பாருங்கள், அற்புதமாக கீழே செட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவும் ஒரு ஸ்லீவோடவும் வந்திருக்குது ஒரிஜினல். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். தெளிவாக பார்த்துங்க. நம்ம தம்பிக்கு நம்மளே வைத்தியம் பண்ணியாச்சு. அடுத்த
காணொளியில் சந்திக்கிறேன். ஜெம்சி மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெக்கானிக் மூர்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெம்சி மெக்கானிக் மூர்த்தி எல்லாம் ஒன்று தான். ஸோ எதில் ரிலீஸ் பண்ணுறோன்னா அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2 வீலர் மட்டும் இல்லை, 4 வீலரும் அடுத்தடுத்து சர்வீஸை காட்டுறேன். நன்றி, வணக்கம் மக்களை.